அனைவருக்கும் வணக்கம். செட் அண்ட் நெட் எக்ஸாமினேஷனுடைய முதல் பேப்பர் ப்ரிப்பேர் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக ஏற்கனவே நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு யூனிட் வைஸாக ஓவர் வியூவும் அதை தொடர்ந்து சில ஷார்ட்டா இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நேரடியாகவே சப்ஜெக்டாவே டீச் பண்ணி தான் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில ஏற்கனவே கம்யூனிகேஷன் அப்படின்ற பார்ட்ல பார்ட் 1 நம்ம பதிவு பண்ணிருக்கோம். அந்த பார்ட் 1ல கம்யூனிகேஷன்னா யாரு, கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய மீடியம் என்ன இருக்கு, கம்யூனிகேஷன்ல யாரு சென்டரு, யாரு ரிசீவரு, இந்த ரிசீவருக்கும் சென்டருக்கு இருக்கக்கூடிய பேரியர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம முதல் பதிவுல நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பதிவுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு நம்ம எந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷனை யூட்டிலைஸ் பண்றோம். எக்ஸாம்பிளா நமக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வெர்பல் கம்யூனிகேஷனா என்ன, நான் வெர்பல் கம்யூனிகேஷனா என்ன. அடுத்து பார்த்தோன்னா இன்டர் கல்ச்சுரல் அண்ட் குரூப் கம்யூனிகேஷன், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். இதை பத்தி அவங்களுக்கு நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது 3 மேஜர் கேட்டகரியில பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரஷன் மெத்தட். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தகவலை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம், எந்த மெத்தட்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம், அதாவது வெர்பலா எக்ஸ்பிரஸ் பண்றோமா, நான் வெர்பலா எக்ஸ்பிரஸ் பண்றோமா அப்படின்றத அடிப்படையில நம்ம பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரஷன் மெத்தட் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அடுத்து இதுதான் இன்றைய பதிவுல நம்ம ஏன்னா இதுவே ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா. அதனால இந்த பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரஷன் மெத்தட்னு மட்டும் நம்ம இன்றைய பதிவுல நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, இல்ல ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா, அதுல டாப் மோஸ்ட் யார் இருப்பா அப்படின்னா பிரின்சிபல் இருப்பாங்க. பிரின்சிபலுக்கு அடுத்து ஹச்ஓடிஸ் இருப்பாங்க. ஹச்ஓடிக்கு அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டாஃப்ஸுக்கு கீழே இப்படி ஒரு விங் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்க எந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய சேம் ரேஞ்ச் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றீங்களா? இப்போ ஒரு மேனேஜர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பாரு, ஒருத்தர் ஃபைனான்சியல் மேனேஜர் இருப்பாரு. ஸோ இவங்களெல்லாம் சேம் லெவல்ல இருப்பாங்க. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஹரிஜான்டல் லெவல்ல நம்ம அந்த கம்யூனிகேஷனை பண்றோமா, இல்ல ஃப்ளோ, அதாவது மேல இருக்கக்கூடிய டாப்பர்ஸ்ல இருந்து கீழே அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றோமா அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். அதுல குறிப்பா அப்வர்டு கம்யூனிகேஷன், டவுன்வர்டு கம்யூனிகேஷன் அப்படின்ற டைப்ஸை பத்தி எல்லாம் இதுல பார்க்க போறோம். அடுத்து பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷன் ரிலேஷன்ஷிப். அதாவது ஆர்கனைசேஷன் ரிலேஷன்ஷிப் அடிப்படையில சில கம்யூனிகேஷன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இருக்கக்கூடியது 3வது டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்றது எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரஷன் மெத்தட் அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் மெத்தட் அப்படின்னாவே 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இங்க இருக்குது. 2 எக்ஸ்பிரஷன். ஒண்ணு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெர்பலா எக்ஸ்பிரஷன் பண்ண போறோம். இன்னொன்னு நான் வெர்பலா எக்ஸ்பிளனேஷன் கம்யூனிகேட் பண்ண போறோம். எந்த தகவலை கொடுக்க போறோமோ அந்த தகவல். இப்ப கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் இங்க ஒரு ஓவர் வியூ சொல்லிடுறேன். அதாவது பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரஷன் மெத்தட்ல. ஆனா பட் இதை பத்தி டீட்டெயிலா இன்னும் நம்ம போக போக நிறைய ஃபார்மேட் நம்ம படிப்போம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எக்ஸாமினேஷன் பர்பஸ்ல நான் ஒரு ஷார்ட்டா சொல்றேன். ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா, பை வேர்ட்ஸ் அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அதை என்னன்னா வெர்பல் கம்யூனிகேஷனை பொறுத்தளவு கண்டிப்பா அது ஓரல்ல நம்ம வாய்வழி தகவலா தான் நம்ம கொடுக்கலாம், இல்ல ரிட்டனா எழுதி கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு விஷுவலா ஒரு வீடியோ பாக்குறோம், ஒரு விஷுவலா பாக்குறோம் அப்படின்னா அந்த விஷுவல் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். அதுலயே பை என்ன டாக்குமெண்ட்ல இருக்கும், ஓரல் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆடியோ விஷுவல் ஃபார்ம், இது எல்லாமே என்ன அப்படின்னா வெர்பல் கம்யூனிகேஷன்ல வரும். ஸோ இது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா கெஸ்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சைகைகள் மூலமாக நம்ம பண்றோம். இப்போ குட் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள், தம் சிம்பிள் காட்டுவோம். அதே மாதிரி வெரி குட் அப்படின்னா இப்படி காட்டுவோம், வெரி குட், சூப்பர் அப்படின்னு, சூப்பர்னா இப்படி காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி இப்படி காட்டணும் அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி காட்டா சக்சஸ், இப்படி காட்டினா ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா பல சைகைகள், பாடி சைகைகள் மூலமா நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் மூலமா நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம். ஸோ பாடி லாங்குவேஜ் மூலமா பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் கோபத்துல ஏதாவது ஒண்ணு தூக்கி எரிஞ்சிட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பாடி லாங்குவேஜ். ஸோ பாடி லாங்குவேஜ்னா ஆக்ஷன், அந்த பாடி லாங்குவேஜை வச்சே நம்ம சொல்லலாம். கோபமா பாக்குறாங்க அப்படின்னா அதை வச்சே நம்ம இவங்களோட பாடி லாங்குவேஜ்ல நம்மளுக்கு
ஏதோ நம்ம நெகட்டிவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, பாசிட்டிவ் எக்ஸ்பிரஸ் பண்ணா பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன். ஸோ அதே மாதிரி ஐ கான்டெக்ட்லேயே போய் சொல்லுவாங்க. ஐ கான்டெக்ட்ல இப்படி ஒரு மாதிரி ஐ கான்டெக்ட் பண்றாங்க அப்படின்னா பேஸ்ல பார்த்தோம்னே தெரிஞ்சிடும். ஸோ இதுவர் வந்து எச்சரிக்கைப்படுத்திட்டு போறாரு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரஷன் மெத்தட் அடிப்படையில் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன். ஸோ இதுலதான் உங்களுக்கு வந்து அதிகமா வினாக்கள் வெர்பல் கம்யூனிகேஷன் நான் வெர்பல்ல தான் உங்களுக்கு அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல வந்து ஓவர்வியூ பார்த்தோம், இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ஒன்லி த்ரூ தி மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்பலா இருக்கும். ஸோ இட் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் விச் த மெசேஜ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் வெர்பலி. ஸோ வெர்பலா அதான் வெர்பல் கம்யூனிகேஷனாவே வெர்பல் வந்துச்சு. அப்போ வெர்பலி கம்யூனிகேட் தி எனி இன்ஃபர்மேஷன் ஆர் எனி மெசேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த வேர்ட்ல இருக்கு வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா த கம்யூனிகேஷன் த்ரூ தி வெர்பல், அதான் சொல்லியிருக்காங்க. தென் திஸ் கம்யூனிகேஷன் இஸ் டன் பை வேர்ட்ஸ் ஆஃப், வார்த்தைகள் நம்மளுடைய வாயில இருந்து வரணும், வேர்ட்ஸ் ஆஃப் மவுத். அப்படி இல்லைன்னா அண்ட் எ பீஸ் ஆஃப் ரைட்டிங். சில பேர் வந்து இன்னைக்கு நான் மௌன விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா எழுதி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னது எ பீஸ் ஆஃப் ரைட்டிங். ஸோ ரைட்டிங்ல காட்டுறோம். ஸோ இது எல்லாமே என்னது வெர்பல். எனக்கு சாப்பாடு வேணும்னாவே என்னது ஸோ கம்யூனிகேட் பண்றோம், அது பேரு வந்து வெர்பல், ஏன்னா பை ரிட்டன் ஃபார்மட்ல இருக்கு. ஸோ அதே பார்த்தோம் அப்படின்னா வெர்பல் கம்யூனிகேஷன் ஃபர்தரா டிவைட் பண்றாங்க, 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. வெர்பல் கம்யூனிகேஷனை ஃபர்தரா வந்து டிவைட் பண்றாங்க. என்னென்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னா ஓரல் கம்யூனிகேஷன். ஓரலா சொல்றது வந்து வாய் வழியா வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணி சொல்றதுக்கு பேர் வந்து ஓரல், அது வெர்பலா சொல்றது, அது பேர் ஓரல் கம்யூனிகேஷன். இன்னொன்னு என்ன அப்படின்னா ரிட்டன் ஃபார்மட்ல, இப்ப நான் சொன்ன எழுத்துப்பூர்வமா காட்டுறது அப்படின்றது. இன்னொன்னு விசுவலா. விசுவல்னா வந்து அதாவது வந்து அந்த விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ ஆடியோ விசுவல் அப்படின்னா விசுவல்னா ஒன்லி படங்கள் மட்டும் வரும் பதிலா, அது மாதிரிக்கே ஆடியோவோட சேர்த்து வர்றது ஆடியோ விசுவல் கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாமே எதுல அப்படின்னு பார்த்தோம்னா வெர்பல் கம்யூனிகேஷனுடைய அதை ஃபர்தரா டிவைட் பண்றாங்க. ஸோ இப்போ ஃபர்தரா நம்ம வந்து மெயினா வந்து ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷனை பத்தி நம்ம ஃபர்தரா வந்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? இன் ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து என்னன்னா ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஏன்னா அந்த டைப் ஃபர்தரா பிரிக்கிறோம். ஏன்னா வெர்பல் கம்யூனிகேஷன் ஃபர்தரா மேஜரா வந்து 4 கேட்டகரிக்குள்ள சொல்றோம். பட் வந்து நம்ம 2 மட்டும் எலாபரேட்டா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னு ஓரல் அப்படின்றது, இந்த ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் யூஸ், இங்க வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. தென் அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி அந்த வேர்ட்ஸை வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. இப்போ இன்டர்வியூ எல்லாம் பண்றாங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன், அவங்களோட கொஸ்டின் கேட்பாரு, அவர் வந்து இந்த ஆன்சர், இன்னொருத்தர் வந்து இன்டர்வியூ யார் அட்டன் பண்றாரோ அவர் ஆன்சர் பண்றாரு. ஸோ அது ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று ஸ்பீச்சஸ், உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா என்னுடைய பேச்சு ரெக்கார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஸ்பீச்சஸ் எல்லாமே என்ன ஓரல் கம்யூனிகேஷன். நான் இப்போ கம்யூனிகேஷனை பத்தி ஓரலா கம்யூனிகேட் பண்ணிட்டு. அடுத்து வந்து டெலிஃபோன்ல வந்து நம்ம கான்வர்சேஷன் பண்றது. போன்ல வந்து தொலைபேசியில வருது, நீங்க எப்போ வரீங்க, நான் நாளைக்கு காலையில தான் வருவேன், நீங்க எப்போ வருவீங்க, எக்ஸாமினேஷன் எத்தனை மணிக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் பண்றேன்னா இது வந்து டெலிஃபோன்ல நம்ம கான்வர்சேஷன் பண்றோம். ஸோ இது வந்து டெலிஃபோன்ல கான்வர்சேஷன் பண்ணாலும் பை வேர்ட்ஸ்ல தான் நம்ம சொல்றோம், ஓரளவு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து வீடியோ. சார் நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பத்தியா இந்த வீடியோ ஆடியோ விசுவல் இதெல்லாம் பார்த்தோம் பத்தியா, அது மாதிரி வீடியோ ஃபார்மேட்ல இப்ப நான் வந்து ஒரு விஷயத்தை இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு அனுப்புறேன். யூடியூப் வழியாக உங்களுக்கு அதை வந்து நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வீடியோ ஃபார்மேட்ல பிளஸ் ஆடியோ விசுவல் ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறேன். அடுத்து வந்து ரேடியோல வரக்கூடிய இது வந்து ஓரல் இன்ஃபர்மேஷன். ஒரு மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம், அது வந்து ரேடியோல சொல்றாங்க, உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க ஓரலாவே கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அவங்க போன்லயே பேசுவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு, இந்த சாங் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னது ரேடியோ. அது மாதிரி டெலிவிஷன். அதுக்கடுத்து வந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட். இது எல்லாமே என்ன அப்படின்னா வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் அப்படின்னா அது மூலமா நம்ம வந்து இன்டர்நெட் மூலமா வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்புறது, இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரல் கம்யூனிகேஷன்ல வரும். இன் ஓரல் கம்யூனிகேஷன் த கம்யூனிகேஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ். பட் ஓரல் கம்யூனிகேஷன் வந்து அந்த கம்யூனிகேஷனை எந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? நீங்க ஒரு ஓரல் கம்யூனிகேஷன் எந்த வேணா, ஏன்னா இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு கீழே தான் நம்ம என்ன படிக்கிறோம், ஓரல் கம்யூனிகேஷன் படிக்கிறோம். அப்ப அந்த ஓரல் கம்யூனிகேஷன் வெரி எஃபெக்டிவா இருக்கணும். வேற எதெல்லாம் அந்த ஃபேக்டர், எந்தெந்த ஃபேக்டர்லாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேசுறவர், அந்த கம்யூனிகேட் பண்றாப்புல ஓரலா அவருடைய ஸ்பீச் ரொம்ப முக்கியம். பிச்சுன்றது என்ன அப்படின்னா அந்த பிச்சு ஹை பிச்சிலையும் போயிடக்கூடாது, லோ பிச்சிலையும் போயிடும். பாட்டு போடும்போது நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, கேட்டுருக்கோம் பார்த்தீங்களா,
இப்போ ஒரு ஒரு லோ பிச் சாங் வர்றதுக்கும் ஹை பிச் சாங் வரும்போதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ வைப்ரேட் அதிகமா இருக்கும். ஸோ பேசுறது வந்து ஒருத்தருக்கு பிச் அதிகமா இருக்கு, வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா கேட்கிறவங்களுக்கு அது இறைச்சலா மாறும். இறைச்சல் வருது பார்த்தீங்களா, இறைச்சல் சொல்லுவாங்க. இறைச்சல் வருது, ஏப்பா பேசிட்டு பேசாத பாப்பா. இறைச்சல் எல்லாம் பேசுனா பார்த்தவன் உங்க பிச்சை பார்த்தவனே ஏப்பா பேசாத பக்கம் வாய்ப்பு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு கம்யூனிகேஷனை வந்து ஒருத்தவங்களுடைய பிச்சு வந்து ரொம்ப ஒரு கரெக்டான ரிதம்ல இருக்கணும். சரி, ஹை பிச்சும் போயிட கூட வெரி லோ பிச். ஸோ மீடியமா மாடரேட்டா அந்த பிச் இருந்துச்சு அப்படின்னா கேட்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு இனிமையா இருக்கும். அடுத்து வால்யூம். இப்ப எந்த விஷயத்த சத்தமா சொல்லணும், எந்த விஷயத்த மெதுவா சொல்லணும் அப்படின்ட்டு. இப்ப நான் ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அசோகர் வந்து கலிங்கத்து போர் பண்ணினார் அப்படின்னா அசிங்கர் கலிங்கத்து போர் பண்ணார் அப்படின்னு நம்ம மெதுவா பேச முடியும். அசோகர் கலிங்கத்து போர் பரணி பண்ணும்போதுதான் அந்த கலிங்கத்து போரை பார்த்துட்டு தான் அவர் வந்து நான் புத்தகத்தை தள்ளிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வால்யூம் வந்து எந்த இடத்துல ஹை வால்யூம் இருக்குன்னா எந்த இடத்துல லோ வால்யூம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்பீட் ஆஃப் ஸ்பீச். இப்ப நான் ஒரு விஷயத்த தகவல் சொல்ற வேகமா ஸ்பீடா சொல்லிக்கணும்னு வச்சுக்கலேன். நான் நாளைக்கு வந்தேன், நான் ஊருக்கு போனேன் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. நான் இப்ப கம்யூனிகேஷன் பத்தின ஓரல் கம்யூனிகேஷன் சர்ச்சுக்கு சொல்லிட்டு போறேன், ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ அப்போ வந்து என்னோட ஸ்பீடு வந்து என்னுடைய ஓரல் கம்யூனிகேஷனை அதனுடைய ஃபேக்டரை டிசைட் பண்ணும். எப்படி குட்டா பேடா அப்படின்னு. அடுத்து வந்து அந்த கிளாரிட்டியா சொல்லணும் எதையுமே. ஆஃப் ஸ்பீக்கிங். நீங்க எதை பேச வரீங்களோ அதை கிளாரிட்டியா சொல்லணும். கிளாரிட்டியா சொல்லாம நான் வந்து என்ன நான் சொல்ற கம்யூனிகேஷன் அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா தான் கம்யூனிகேஷன் எண்ட் ஆகும். ஸோ அதுதான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றேன். நான் சொல்றது அடுத்தவங்க புரியல அப்படின்னாவே அது வந்து எனது கம்யூனிகேஷன். ஸோ இப்போ இது வந்து ஓரல் கம்யூனிகேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா மேஜரா பார்த்தோம்னா ரிட்டன் கம்யூனிகேஷன் சொல்றோம். ரிட்டன் கம்யூனிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிம்பிள் மூலமாக அல்லது சைன் மூலமாக இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளா நீங்க சிம்பிளாவும் காட்டலாம் அப்படி அதான். ஆனா அது ரிட்டன் ஃபார்மட்ல இருக்கு. இல்லைன்னா ஏதாவது சைன் சிம்பிள் காட்டலாம். இந்த மாதிரி ஒரு சைன் சிம்பிள் மாதிரி ஒரு வரைஞ்சா அதையும் காட்டலாம். அது வந்து ரிட்டன் ஃபார்மட். ஸோ எ ரிட்டன் மெசேஜ் மே பி பிரிண்டட் ஆர் ஹேண்ட் ரிட்டன். நீங்க ரிட்டன் ஃபார்மட் வந்து ஒண்ணு பிரிண்டடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா புக்ல பிரிண்டட் மெட்டீரியல் அப்படி பிரிண்டடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹேண்ட் ரிட்டனா நீங்களே கைப்பட எழுதுனதா தகவலாகவும் இருந்தாலும் அதுவும் என்னது ரிட்டன் கம்யூனிகேஷன் தான். நீங்க யாருக்காவது ஒருத்தவங்க லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வந்து அம்மாவுக்கு எழுதுறாங்க, அப்பா வந்து அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க, இல்ல அப்பா அம்மாவுக்கு எழுதுறாங்க, இல்ல அப்பா வந்து குழந்தைகளுக்கு எழுதுறாங்க அப்படின்னா லெட்டர் எழுதுறாங்க அப்படின்னாவே அது என்னது ஹேண்ட் ரிட்டனா எழுதுவாங்க. இதெல்லாமே என்னது மெசேஜ். ரிட்டன் ஃபார்மட்ல நான் இங்க நலமா இருக்கேன், நீ இங்க நலமா இருக்கியா, எப்ப சாப்பிடுற, நல்லா சாப்பிடுறியா. ஏன்னா முதல்ல இப்பதான் வந்து நம்மளுக்கு போன் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பை போஸ்ட் கார்டு மூலமா தான் போகும். இங்கிலாந்து லெட்டர்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி அதுக்கு ஸ்டாம்ப் ஓட்டி தான் கரெக்டா அனுப்புவாங்க. எழுதி நிறைய எழுதுனா இது ஷார்ட் எழுதுனா போஸ்ட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்ப கிடையாது. அடுத்து வந்து இன் ரிட்டன் கம்யூனிகேஷன் மெசேஜ் கேன் பி. ஒருவேளை ரிட்டன் கம்யூனிகேஷன்ல மெசேஜ் வந்து நீங்க வந்து வேற எந்த மாதிரிலாம் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்மிட்டிவ் பயா தி இமெயில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ இமெயிலோ இல்ல லெட்டர் அனுப்புறதோ இல்ல ரிப்போர்ட் ஃபார்மட் அனுப்புறதோ இல்ல மெமோ, இது எல்லாமே என்னது அப்படின்னா எக்ஸட்ராஸ். ஸோ இது எல்லாமே என்னது, ஸோ இதெல்லாமே ரிட்டன் ஃபார்மட். நீங்க கொடுக்கக்கூடிய கடிதம், நீங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே எடுங்க. அது எல்லாமே என்னது ரிட்டன் ஃபார்மட் தான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெசேஜ் இன் ரிட்டன் கம்யூனிகேஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ். எப்படி வந்து ஓரல் கம்யூனிகேஷன்ல எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, பிச் எப்படி இருந்துச்சு, வால்யூம் எப்படி இருந்துச்சு, ஸ்பீட் எப்படி இருந்துச்சு, கிளாரிட்டி எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி ரிட்டன் கம்யூனிகேஷன்ல நீங்க ஒருத்தவங்களுக்கு தகவலை அனுப்புறீங்க அப்படின்னா அது எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வொக்காபுலரிஸ். வொக்காபுலரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய வார்த்தைகள் நம்ம நிறைய தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் ரிட்டன் கம்யூனிகேஷன்ல புது புது வார்த்தைகளை நம்ம புட்டப் பண்ணி அனுப்ப முடியும். எல்லாரும் ரொட்டீனா யூஸ் பண்றதே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு எஃபெக்டிவா இருக்கு. நான் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வேர்டு ஒரு வெக்காபுலரிஸ் யூஸ் பண்றேன். அந்த வேர்டு என்ன மீனிங்னு சொல்லிட்டு சில பேருக்கு புரியல அப்படின்னா போய் டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னா கூகுள்ல போய் அடிச்சு பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து வெக்காபுலரிஸ் வந்து நிறைய இருக்கணும், நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் ரிட்டன் ஃபார்மேட்டை ஒரு எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண முடியும். தென் அடுத்து கிராமர் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பர் கிராமர் எந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வரணும், எந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் வரணும், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிராமர் ப்ராப்பரா இருக்கணும். சென்டென்ஸ் கிராமர் தப்பா இருக்குது, நான் வந்து நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்றது போல நான் பாசன்ஸ்ல நான் நேற்று வந்தேன் பாசன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கம்யூனிகேஷன் நீங்க பண்ணது என்னது நேற்று வந்தாருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு நான் டுமாரோ ஐ வில் கம் அப்படின்னா நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னா அர்த்தம் நான் அந்த இடத்துல வில் அப்படின்ற யூஸ் பண்ணி அவன் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவான். ஸோ அப்போ வந்து டென்ஸ் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷன் வந்து தவறா போகும். ஸோ அது மாதிரி ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப முக்கியம்.
சில பேர்லாம் பார்த்தோன்னா கர்சிவ் மாதிரி அழகா எழுதுவாங்க சில குழந்தைகள்லாம். சில பேர் எழுதுவாங்க. எனக்குலாம் இப்போ ஜென்ரலாவே எனக்குலாம் ஹேண்ட் ரைட்டிங் வெரி புவரா இருக்கும். நான் சின்ன பிள்ளைல இருந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்கே வந்து எனக்கு ஒழுங்கா பிராக்டிஸ் எடுக்கல. ஸோ அந்த மாதிரி ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தா சில பேர்லாம் ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதுவாங்க. ரைட்டிங் ஸ்டைலே சூப்பரா இருக்கும். அப்ப அத படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும்? ரைட்டிங் ஸ்டைல பார்த்தா சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறதுக்கு தோணும். அவங்க அவங்க என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிக்க தோணும். அதே மாதிரி பிரிசிஷன் அப்படின்னா ரொம்ப அதாவது ரொம்ப அதாவது அக்யூரேட்டா இருக்கணும். நீங்க என்ன தகவல் சொல்றீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும். வளவட குளவடலாம் சொல்லவே கூடாது. பிரிசிஷன் அப்படின்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கணும். அதான் ஷார்ட் அண்ட் கிளாரிட்டியாவும் இருக்கும். பிரிசிஷனா இருக்கணும். ரொம்ப வெரி கிளியரா இருக்கும். ஆஃப் இயர் லாங்குவேஜ் யூஸ்வலி எந்த பர்டிகுலர் லாங்குவேஜ்ல நீங்க கம்யூனிகேட் பண்ணா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் இங்கிலீஷ், தமிழ்ல கம்யூனிகேட் தமிழ்கேட், ஹிந்தியில பண்றோம்னா ஹிந்தி, தெலுங்குல பண்றோம்னா தெலுங்கு, மலையாளத்துல பண்றோம்னா மலையாளம். ஸோ அந்த எந்த லாங்குவேஜ்ல பண்றோமோ அதை வந்து ப்ராப்பரா உங்களுடைய ப்ரெசிஷன் இருக்கணும், உங்களுடைய கிளாரிட்டி இருக்கணும், ரைட்டிங் ஸ்டைல் இருக்கணும், கிராமர் ப்ராப்பரா இருக்கணும், வெக்காபுலரிஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாமே உங்களுடைய ரிட்டனுடைய கம்யூனிகேஷனை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் இஸ் மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் பீயிங் யூஸ்ட் இன் பிசினஸ். பொதுவாக வீட்டில் நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது எடுத்துட்டு வா போ வா அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். சாப்பாடு எடுத்துட்டு வா, சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டியா, தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். இதே இது வந்து ஒரு ஆஃபீஸ்ல நம்ம போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசினஸ் விஷயமா நம்ம போய் வந்து ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல போய் பார்ப்போம்னு நம்ம பேச முடியாது. சார் இந்த மாதிரிக்கு நான் வந்து பேங்க் லோன் கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன் சார், நீங்க இதை பத்தி பேங்க் லோன் கொடுத்து வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு இது இருக்கா சார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ வந்து அது வந்து மோஸ்ட் காமன் ஃபார்ம்ல பண்ணுவோம். ஸோ இந்த ரிட்டன் கம்யூனிகேஷனை பொறுத்தவரை பீயிங் யூஸ்ட் இன் பிசினஸ் அதிகமா பிசினஸ்ல இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கன்சிடர் கோர் அமாங் தி பிசினஸ் ஸ்கில். ஸோ பிசினஸ்ல வந்து வந்து இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு கோர். ஸோ மெயின் கண்டென்ட் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷனை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து எதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஓரல் அண்ட் ரிட்டன் ரெண்டு பார்த்தோம். இப்ப வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்தளவு இப்ப நம்ம வெர்பல் தான் பார்த்துட்டு இருக்கோம், என்ன நான் வெர்பலுக்கு நம்ம போகல. ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கில் எல்லாம் அவங்களுக்கு இருக்கணும். இந்த ஸ்கில் எல்லாம் இருந்தா தான் அது கரெக்ட். இப்ப எக்ஸாம்பிள் பார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து லிசன் கேர்ஃபுல்லி. நீங்க எது சொன்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து லிசனா கேர்ஃபுல் லிசனிங் ஸ்கில் வந்துட்டாவே கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா முதல்ல விஷயத்தை நம்ம கரெக்டா லிசன் பண்ணணும். லிசன் பண்ண விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம பேசணும். ஸோ அது மாதிரி வந்து மெயின்டைனிங் ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா பி கிளியர் ஒயில் ஸ்பீக்கிங். பேசும்போது ரொம்ப கிளியரா தெளிவா பேசணும். பி ஓப்பன் மைண்டடா நம்ம பேசணும். அடுத்து வந்து ரெப்ரசன்ட் தி இன்ஃபர்மேஷன் இன் ஷார்ட்டா தான் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சும்மா லாங்காலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி பி ஏ ஷார்ட் ஸ்போக்கன் பர்சன். சாஃப்டா ஸ்போக்கன் வந்து அப்படின்றது ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்குது. பொதுவாக மென்னு விமன் கம்பேர் பண்ணும்போது விமன் எப்பவுமே சாஃப்டா பேசுவாங்க. ஆனா மென்னு வந்து கொஞ்சம் அவங்களுடைய வாய்ஸா பேசுறதுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா அது நேச்சர், ஹியூமன் நேச்சர் அது. அதே மாதிரி வந்து ஃபோக்கஸ் ஆன் தி நான் வெர்பல் கம்யூனிகேஷன் யூஸ். அடுத்து பார்த்தோன்னா பி கான்பிடென்டா நம்ம எதையுமே பேசணும். இதெல்லாம் வெர்பல் கம்யூனிகேஷனா கான்பிடென்டா எனக்கு கான்பிடென்டே இல்லை, நான் பாடம் எடுக்கிறதுக்கு கான்பிடென்டா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா என்னால கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் பார்க்க மாட்டீங்க. ஒரு வாத்தியார் எஃபெக்டிவா வந்து கான்பிடென்டா போய் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் போய் எடுக்கணும். அந்த சப்ஜெக்ட் பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு போய் அவர் எடுக்கணும். தெரியறதுக்கு முன்னாடி அவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்க போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 4 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணாதான் 1 மணி நேரத்துக்கு எடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து டு நாட் இன்டரப்ட் தி ஸ்பீக்கரை வந்து அவங்களுக்கு எதுவும் தடை ஏற்படுத்தணும், இன்டரப்ட் பண்ணக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தடை வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ டிஸ்ட்ராக்ஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி பண்ணா தான் என்ன பண்ண முடியும், ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது. இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா வெர்பல் கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரிட்டன்ல வந்து அகெயின் வந்து 2 டைப்ஸ் வந்து தெரியுது. ரிட்டன்ல முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து 4 டைப்பா பார்த்தோம். ஒன்று வந்து ஓரல், இன்னொன்று ரிட்டன், இன்னொன்று வந்து விஷுவல், இன்னொன்று ஆடியோ விஷுவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பத்தியா அதுல மேஜரா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல நம்ம வந்து 2 தான் பார்க்க போறோம்னு சொன்னோம். ஒன்று வந்து வெர்பலை பத்தி தெளிவா பார்த்துட்டோம். அடுத்து வந்து ரிட்டன். வெர்பல் வந்து ரிட்டன்லயும் இருக்கும், ஓரல்லையும் இருக்கும். ஓரல்னா எப்படி இருக்கணும், அதுக்கோடைய இன்ஃபுளுன்ஸ் எதெல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தோம், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் முக்கியம்னு பார்த்தோம். அதே மாதிரி இதுல பார்க்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா ரிட்டன் ஃபார்மேட்டை ஃபர்தரா 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷனா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் சொல்றாங்க.
ஸோ வாட் இஸ் இன்டர்னல் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு, ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த காலேஜுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க வந்து பாஸ் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்டது. அது வந்து ஒரு இன்டர்னல் கம்யூனிகேஷன். ஸோ அதே கம்யூனிகேஷனை சோசியல் மீடியாக்களையோ இல்லை வெளியிலேயோ கொண்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் ஆகும். ஸோ இப்போ என்ன இன்டர்னல் கம்யூனிகேஷனா என்ன, எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனா என்ன பாருங்க. ஸோ மெமோஸ், ரிப்போர்ட்ஸ், புல்லட்டின்ஸ். ஸோ எதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. மெமோஸ், அடுத்து வந்து ரிப்போர்ட், அடுத்து புல்லட்டின்ஸ். புல்லட்டின்ஸ் வந்து அந்த மந்த்லி ஒன்ஸோ இல்லை இது ஒன்றோ புல்லட்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க பத்தியில அந்த சம்மந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் ஜாப் ஓரியன்டா அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, எப்படி ஆர்டர்ஸ் போடுறாங்க, ஆர்டர் ஃபார்ம்ஸ் எல்லாமே அதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் அந்த புல்லட்டின்ஸ்ல. ஸோ அடுத்து வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அந்த ஜாப்னுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கு பத்தியில அதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இன்டர்னல் கம்யூனிகேஷன், ஏன்னா அந்த கம்பெனி சம்மந்தப்பட்டது. ஸோ அடுத்து எம்ப்ளாயினுடைய மேனுவல், நீங்க எப்படி ஒர்க் பண்ணணுன்ற மேனுவல் இருக்கு பத்தியில அது. அடுத்து வந்து எலக்ட்ரானிக் மெயில். So are the type of the written communication used for the internal communication. So internal communication இதெல்லாம் யூஸ் பண்ணும். அதே இது எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன் ரைட்டிங் தி, ஏன்னா இது ரெண்டுமே ரைட்டிங் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய அனதர் டூ டைப். ரைட்டிங் ஃபார்ம்ல இன்டர்னல் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது, இது எல்லாமே ரிட்டர்ன்ல தான் இருக்கும், வேர்ட்ஸா தான் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் வரும்போது எலக்ட்ரானிக் மெயில், அடுத்து இன்டர்நெட் வெப் சைட்ஸ், லெட்டர்ஸ், அடுத்து வந்து ப்ரொபோசல்ஸ், டெலிகிராம்ஸ், ஃபேக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் பத்தியா. இதெல்லாம் வந்து என்னது இங்க இருந்து கொடுத்து வேற ஒருத்தர் எடுத்து பார்ப்பாரு, அது பேர் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அது ரிட்டர்ன் ஃபார்மேட்ல தான் போகும் ஃபேக்ஸ். ஸோ இப்பெல்லாம் ஃபேக்ஸ் அதிகமா யூஸ் பண்றது இல்லை. போஸ்ட் கார்டு. ஸோ போஸ்ட் கார்டு வந்து எழுதி நம்ம அனுப்புவோம். அதே மாதிரி கான்ட்ராக்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ப்ரௌச்சர்ஸ், ஸோ நியூஸ் ரிலீஸ். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல வரக்கூடியது. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஃபார்மேட்ல இன்டர்னல் கம்யூனிகேஷனா என்ன, எக்ஸ்டர்னல் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வேணா, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னு இந்த இடத்துல ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து வெளியில நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஃபீஸ். ஸோ அதான் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன்டர்னல் கம்யூனிகேஷனா என்ன, எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அடுத்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கு. ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பொறுத்தவரை நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். இப்போ வெர்பல் கம்யூனிகேஷன்ஸை தெளிவா பாருங்க, பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஸோ இதனுடைய தொடர்ச்சியா நம்ம என்ன இந்த கம்யூனிகேஷன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றோம். ஸோ நான் வெர்பலை பொறுத்தளவு நம்மளுக்கு 65% கம்யூனிகேஷன் போகும். ஸோ அந்த மாதிரி பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். அதே மாதிரி வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு, அது என்ன அப்படின்றது. இப்போ வந்து கினஸ்டிஸ் அப்படின்றதுனா பாடி லாங்குவேஜ், பாடி சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஐகானிக் அப்படின்னா ஆப்ஜெக்ட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டேர்ம்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம என்னென்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பத்தி பார்க்க இருக்கிறோம். இதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி ரிட்டன் ஃபார்மேட்ல 2 டைப்ஸ் பார்த்தோம், அது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் பாடி லாங்குவேஜ்னா என்ன, ஐ கான்டாக்ட்னா என்ன, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா என்னென்ன பத்தி பார்க்க போறோம். அடுத்து இது எல்லாமே வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இது வந்து எதனுடைய அடிப்படையில, மெத்தட் அடிப்படையில நம்ம சொல்றோம், என்ன மெத்தட்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணி. அடுத்து வரக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல என்னன்றது பார்க்க போறோம். அப்புறம் ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன், அதே மாதிரி அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன், ஹரிசாண்டல் வெர்டிகலுக்குள்ள டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்றத பத்தி பார்க்குறோம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல. அடுத்து டயகனல் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்க்க போறோம். தென் ஆர்கனைசேஷன் லெவல்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அதனுடைய ரிலேஷன், ஃபார்மல் கம்யூனிகேஷனா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபார்மல்லாம் என்ன, அடுத்து வந்து இன்ஃபார்மல்லாம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்குறோம். அதுலயே பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபார்மல்ல 2 டைப் இருக்கு, லேட்டரல் அண்ட் ஹரிசாண்டல் சொல்லுவாங்க, இன்னொன்று டயகனல் சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து சில முக்கியமான டைப் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல கேட்கக்கூடியதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம். ஸோ கம்யூனிகேஷன் பார்ட் 3ல நம்ம அதை பத்தி பார்ப்போம். இந்த பதிவுல உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே உங்களுடைய நீங்க நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து சாட் பாக்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. உடனே நீங்க அடுத்த பதிவு பண்ணுங்க சார், எங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு கொடுத்தீங்க. உண்மையிலேயே உங்களுடைய அந்த ரியல் அந்த உங்களுடைய பதிவுக்காக நான் உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நல்லா லிசன் பண்ணி அது சம்பந்தமா எழுதுங்க. ஸோ அதுக்கடுத்து உங்க சாட் பாக்ஸ்ல உங்களுடைய ஃபீட்பேக்கையும் பதிவு பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுக்கும் பாஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.